நண்பர்களே, இன்றைக்கி நம்மளுக்கு காலை உணவு பார்த்தீங்கன்னா முதல்ல கொய்யாப்பழம் வச்சுருக்கோம், அடுத்து வெள்ளரிக்காய் இருக்குது, அடுத்து வந்து நிலக்கடலை வந்து இது வந்து வேக வச்சு வச்சுருக்கோம். நேற்று பத்தியாக சாப்பிட்டா இன்றைக்கி வேக வச்சு வச்சுருக்கோம். அடுத்து பொடலங்காய் பொரியல் இருக்குது. இது வந்து செந்தண்டைக்கீரை பொரியல். ஒரே ஒரு இட்லி சாப்பிட போகிறோம். இது வந்து தேங்காய் சட்னி இருக்குது. ஸோ இதுதான் காலைக்கும் மதியத்துக்கான உணவு நம்மளுக்கு. ஸோ இப்போ நம்ம அந்த சால்ட் இன்டேக் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக இது வந்து ஐசிஎம்ஆரோட 11வது கைட்லைன் பார்த்திங்க அப்படின்னா உப்பு அளவு வந்து குறைச்சி எடுத்துக்கன்னு சொல்லியிருக்காங்க. ரெடியூஸ் யுவர் சால்ட் இன்டேக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ உப்பு அதிகமாக சாப்பிட்டோம்னா நிறைய வியாதிகள் வருதுங்கிறத பற்றி நேற்றே பார்த்தோம். உப்பு சோடியம் வந்து ஆக்சுவலாக வந்து நரம்போட வேலைகளெல்லாம் வந்து சோடியம் கண்டிப்பாக தேவைப்படுது. ஆனால் இந்த சோடியம் குளோரைடு வந்து அப்படிங்கிறத உப்பாக நீங்கள் கம்பைன் பண்ணி சேர்க்குறப்ப நிறைய வியாதிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் அதை வந்து குறைச்சிக்குங்க. சோடியம் வந்து உங்களுக்கு நேற்றே பார்த்தோம், இந்த உணவுகள்லேருந்து நிறையா சோடியம் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ப்ளஸ் அடிஷ்னலாக கொஞ்சம் உப்பு 3லேருந்து 5 கிராம் வரைக்கும் நீங்கள் ஒரு நாளைக்கு அடிஷ்னலாக சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் கல் உப்பு யூஸ்